ஸோ அதில் சொல்லிச்சான் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா ஆரோமலை ட்ரெய்லர் பார்க்கணும். ஸோ வா பார்ப்போம். 3, 2, 1 கோ. ஏய் நல்ல வேலை வீட்ல யாருமே இல்ல. ஏன் நல்ல இப்படி கொண்டு வர இருக்காங்க? மச்சான். வாரணம் ஆயிரம் டேய் சூர்யா படமா? இந்த படமா? பாருடா. சினிமால காட்டுற மாதிரியே லவ் நமக்கும் ஓ, நடக்காதான்னு எங்க STR. பசங்க இருப்பாங்கல்ல. ஓ அப்போ எஸ்டிஆர் வாய்ஸ் ஓவர் பண்ணுங்க. லவ்வா? ஓ அதான் நேரக்ட் பண்ணுறது. சந்தோஷமா இருக்க முடியும்னு தோணுது. எனக்கு என்னமோ நீ பைத்தியம் மாதிரின்னு தோணுது. ஓ வாட் அவன் என்ன பார்த்த பார்வை என் கண்ணே நிக்குதுடா. ஜி இதெல்லாம் தான் நம்ம கிளைண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சில வாட்டி என்ன வேணும்னே தெரியாதப்போ இந்த மாதிரிலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதுதான் லவ் நம்மள நம்ப வைக்கணும். வெல்கம் டு லைஃப் டைம் மேட்ரிமோனி. என்ன சொல்றா உன் 5வது காதல் அஞ்சலி? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேணும்னு கார்னர் பண்றாடா. கன்வர்ஷன்ஸ் 0. என்ன உன்னை பார்க்க முடியல. நான் டெய்லி டைமுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கேன். நான் டெய்லி ஏய் இவர் அலைன்ஸ் விஷயமா தம்பா. பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியை சூஸ் பண்ணுங்க. 69 சார் 96 சார். புத்தி எங்க போகுது பாரு. ஏய் நீ அவளை லவ் பண்றியா இல்லையா? அத மட்டும் சொல்லு. நீங்க வந்து ஹீரோ இல்ல அஜித், வெறும் ஒரு ஃபைல ஃபார்ஜ் பண்ண ஃப்ராட். நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், எல்லாத்தையும் உடைச்சு போட்டு. நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் மச்சான். இது வரைக்கும் எங்க அம்மா திட்டினது கூட இல்லடா. எங்க அம்மாவும் தான் திட்டினது இல்ல. காதலை தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது. அதுவா நடக்கணும், நம்மளை போட்டு தாக்கணும், ஓ தலைகில போட்டு என்ன திருப்பணும். செமையா இருக்காரு. நீ தாண்டா லவ். இதுவா சொல்லிருக்கலாம்ல, ஏதாவது ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்கும். இல்லையே, அங்க ரொமான்ஸ் நடந்ததே. எப்படி? ஆடா பைத்தியமே. அப்ப நீயும் வாச்சிருக்க அவனும் வாச்சிருக்கான். பேப கூஃப். ஓ நம்பர் 7. ஓ ஃபைனலி. ஓகே செம்ம கைஸ் படம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன ஒரு ஃபன்னாக இருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்குது. இட்ஸ் லைக் ஃபன் அண்ட் எமோஷ்னல், கைண்ட் ஆஃப் எமோஷ்னல். பட் படம் பார்த்தா தான் அவ்வளோவா புரியும். இது தான் கொஞ்சம் கதை புரிகிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. புரிகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன். பட் போக போக புரியும். படம் பார்த்ததுக்கப்புறம் தான் புரியும். ஸோ நல்லாயிருக்கு. அதுவும் இவரோட ஆக்டிங் சமயம் அக்ஷர்காவும் விஜயந்தர் சமயம் ஆக்டிங் பண்ணுறாங்க. பட் சம் ஆக்டிங் கைஸ். படம் வெயிட் பண்ணுறோம். நவம்பர் 7 எத்தனை நாள்? இன்னும் 9 நாள் இருக்குது. சரி வெயிட் பண்ணி ஒம்பத்துக்கு எப்படி போகிறதில்ல. நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இஷான் தாஸ் வந்து சிங்கப்பூர் சலூனில் ஒரு செம்ம ஒரு லுக்கு, முஸ்லீம் லுக்கில் வந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பஷீர் கேரக்டர் சரி நல்லாயிருக்கும். அப்போ நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.